உண்மையிலேயே பாரதி ராஜாவிடத்தில் இருக்கிற சொத்தின் மதிப்பு என்ன? படங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க திரு பாரதி ராஜா பல இடங்களிலும் கடன் வாங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பாரதி ராஜா சொத்தை யாருக்கு எழுதினார் என்ற கேள்விக்கு மனோஜ்குமார் இப்போ பதில் சொல்ல போறார். பாரதி ராஜா சொத்தை பிரித்து கொடுத்தாரா? அவர் யாருக்கு எழுதினார்? பையனே இறந்து போயிட்டார். நேயர்களே, பாரதி ராஜா இயக்குனர் இமயம் மறைந்த பிறகும் அவரது குடும்பத்தை பற்றிய சர்ச்சைகள், சொத்து சர்ச்சைகள் அடங்கவே இல்லை. பலர் சொன்னார்கள் பாரதி ராஜாவிடம் பல கோடி சொத்து இருக்கிறது, அதை குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க பொண்ணு மருமகளுக்கு கொடுக்காமல் எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டார். மகளிடம்தான் முக்கிய சொத்துக்கள் இருக்கிறது. இதனால் அவருடைய மரணத்தை அவருடைய அடக்க ஸ்தலத்தின் போதும் கூட பரியல் கிரவுண்டில் அல்லது எரியூட்டக்கூடிய இடங்களிலும் இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே பாரதி ராஜாவிடத்தில் இருக்கிற சொத்தின் மதிப்பு என்ன? இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை அவரோடு இந்த சொத்துக்களை எல்லாம் பராமரித்து கூட இருந்த இயக்குனர் மனோஜ்குமார் வெளியிட்டுள்ள தகவல்கள் சில நாட்களுக்கு முன்பு, 2-3 நாட்களுக்கு முன்பு இயக்குனர் மனோஜ்குமாருடைய விளக்கம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனர் மனோஜ்குமார் என்ன சொல்கிறார்னா, இது அவர் குடும்ப நண்பர், இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டது அவர்தான். அவர் என்ன சொல்கிறார்னா, பாரதி ராஜா பற்றி வெளியில் பேசப்பட்ட மாதிரி 1000 கோடி சொத்து வைத்திருந்தவர் அவர் அல்லங்க. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை என்பதும் உண்மை இல்லைங்க. அவர்கிட்ட சொத்துலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சொத்துக்களுக்கு நடுவே கடன்களும் இருந்தன. இயக்குனர் மனோஜ்குமார் என்ன சொல்கிறார்னா, பாரதி ராஜாவின் மகன் மனோஜுக்காக எடுத்த முயற்சி பாரதி ராஜாவை பெரிய சங்கடத்தில் உருவாக்கிட்டு, மனசில் அவருக்கு ஒரு பெரிய டென்ஷன் உருவாக்கி, தன்னுடைய மகன் மனோஜை நடிகராக்கி பார்க்கணும், அது சரியாக வரையில். தாஜ்மஹால்னு ஒரு படம் எடுத்தார். அதற்கு பிறகு இயக்குனராக கொண்டு வர பாரதி ராஜா பெரும் அளவில் எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் போனதாக அவரோடு இருந்த மனோஜ்குமார் இயக்குனர் கூறியிருக்கிறார். அவர் மறுபடி சொல்கிறார், தாஜ்மஹால் ஒரு படம், அல்லி, அர்ஜுனா போன்ற படங்களில் பாரதி ராஜா பெரும் இழப்பை சந்தித்ததாகவும் 15 கோடி ரூபாய் வரை அந்த படம் வெளியீட்டில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அவர் சொல்கிறார். அந்த 15 கோடினா இப்போ இல்லை, அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 15 கோடினா இன்றைக்கி எவ்வளோ மதிப்புன்னு பார்த்துங்க. அதோடு மட்டுமல்லாமல் மனோஜ் இயக்குனராக வர வேண்டும் என்ற ஆசையில் மீண்டும் முதலீடு செய்திருக்கிறார் திரு பாரதி ராஜா. சரி, தான் பையன் தான் கதாநாயகனாக வர முடியல, ஒரு நல்ல டைரக்டராக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் மனோஜ் இயக்கவிருந்த படத்துக்காக கூட 1 கோடிக்கு மேலாக பணம் போடப்பட்டதாக இதெல்லாம் எப்போ உள்ளது கதை இல்லைங்க, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அந்த காலத்தில் 1 கோடினா அன்றைக்கெலாம் ஒரு கிரவுண்டு 5 லட்ச ரூபா தான் இருக்கும், ஒரு 20-30 கிரவுண்டு, அப்படி ஒரு கணக்கு. அந்த பணத்தை போட்டு அதிலும் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை என்றும், மகனை கடைசி வரைக்கும் நடிகனாகவும் இயக்குனராகவும் நிறுத்த வேண்டும் என பொறுப்புள்ள அப்பாவாக பாரதி ராஜா அவர்கள் எடுத்த முயற்சி இறுதி வரை வெற்றி பெறவில்லை. அதுவே திரு பாரதி ராஜா அவர்களின் பெரும் மனக்குறையாகவும் வேதனையாகவும் உடல்நிலை பாதிப்பாகவும் அமைந்து போனது என இயக்குனர் மனோஜ்குமார் மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். இப்படி கடன்களை அவர் உருவாக்கி, இந்த கடன்களின் மூலமாக படங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க, ஏன்னா அந்த காலத்திலே 20 கோடி 15 கோடி கடன் ஆயிட்டார். படங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க திரு பாரதி ராஜா பல இடங்களிலும் கடன் வாங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய வங்கியான IDBI வங்கி, LIC போன்ற இடங்களில் அவர் வாங்கிய கடன்களும் பெரிய அளவில் இருந்ததாக கூறப்படுகிறார். வெளியில் சிலரிடமும் நட்பு அடிப்படையில் திரு பாரதி ராஜா அவர்கள் கடன் வாங்கியிருந்தாராம். இந்த கடன்களை அடைப்பதற்குத்தான் தேனியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட நினைத்து அவரால் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய இடம்,
ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட் சொல்கிறாங்க, ஒரு பெரிய இடத்தை விற்று அதிலிருந்து ஒரு பகுதி கடனை அவர் அடைத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு நீலாங்கரையில் இருந்த 9 கிரவுண்ட் லேண்டு, இன்றைக்கி நீலாங்கரையில் ஒரு கிரவுண்டு இன்றைக்கி 10 கோடி 8 கோடி 5 கோடி போகும். இந்த 9 கிரவுண்ட் நிலத்தையும் விற்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதா, அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த இடத்துக்கு அட்வான்ஸாக ஒரு 4.25 கோடி ரூபாய் வாங்கியதாகவும் மீதமிருந்த தொகையை வாங்கி கடனை முழுமையாக அடைக்க திட்டமிருந்ததாகவும் மனோஜ்குமார் விளக்குகிறார். அந்த வேலை முழுமையாக முடியும் முன் மனோஜினுடைய மரணம் நடந்துவிட்டது. அவருடைய பையன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய்விட்டார். அதன் பிறகு அந்த சொத்து விற்பனை ஆவணங்கள், கடன் அடைப்பு எல்லாமே பாதியில் நின்று விட்டதாக இயக்குனர் மனோஜ்குமார் சொல்கிறார். இப்போ மனோஜ்குமார் கையில் தான் அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கா என்ன பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் அதிகமாக பேசப்படுவது இதுதான். பாரதி ராஜாவுடைய சொத்து, அவருடைய கடன், அவர் போட்ட அக்ரிமெண்ட் தொடர்பான பல 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 முக்கியமான ஆவணங்கள் அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா மனோஜ் தான் பார்த்துருக்கார். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மனோஜுடைய பேட்டியைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இயக்குனர் மனோஜ்குமார் வரவு செலவு, மற்ற விவரங்கள், விற்பனை ஒப்பந்தங்கள், கடன் அக்ரிமெண்ட், கடன் தொடர்பான டாக்குமெண்ட்கள் எல்லாம் மனோஜ் வசம்தான் இருந்ததாக அவரே கூறார். எல்லாமே என்கிட்ட தாங்க இருந்துச்சு. மனோஜ் மறந்த பிறகு, அதாவது பாரதி ராஜாவுடைய மகன் இறந்த பிறகு இந்த ஆவணங்கள் அவரது மனைவி நந்தனாவசம் இருந்ததாகவும், குறிப்பாக நீலாங்கரை இடம் தொடர்பான பல முக்கிய டாக்குமெண்ட்கள் குடும்பத்துக்கு உடனே திரும்ப கிடைக்காததே பிரச்சனையை நீட்டித்ததாகவும் அவர் பேசியிருக்கிறார். அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 4.5 கோடி வாங்கி. அந்த ஆவணங்கள் கிடைத்திருந்தால் மீதமிருந்த 6 கோடி ரூபாய் தொகையை வாங்கி வங்கி கடன்களை அடைத்திருக்கலாம் என்று சொல்கிறார். மொத்தம் 10 கோடிக்கு பேசியிருக்காங்க. கிரவுண்டு 1 கோடி ரூபாயில் 10 கோடி. இப்படி பாரதி ராஜா தனது இறுதிச் சடங்கிற்காக பிறகு மனைவி வெளியிட்ட உருக்கமான அறிக்கை ஆறுதல் சொல்லக்கூடிய அளவில் பல விஷயங்கள் முரண்பாடாக சென்ற நிலத்தில் உண்மையிலேயே பாரதி ராஜா சொத்தை யாருக்கு எழுதினார் என்ற கேள்விக்கு மனோஜ்குமார் இப்போ பதில் சொல்ல போகிறார். பாரதி ராஜா சொத்தை பிரித்து கொடுத்தாரா? அவர் யாருக்கு எழுதினார்? பையனே இறந்து போயிட்டார். அவர் கூறுவதின்படி திரு பாரதி ராஜா உயிரோடு இருந்தபோது அவரது மகன் மனோஜுக்கு அவரது மகள் ஜனனிக்கும் தனித்தனியாக சொத்துக்களை எழுதி வைத்திருந்தாராம். டி நகரில் அவருக்கு இருந்த ஒரு வீடு, விருகம்பாக்கத்தில் இருந்த ஒரு வீடு, தேனாம்பேட்டையில் அவருக்கு இருந்த ஒரு பெரிய கட்டடம், ஜெமினி பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட், இவை இருந்ததாகவும் அவற்றிலிருந்து மாதந்தோறும் வாடகையாக கூட பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்ததாம். அதாவது மறுபடியும் அந்த சொத்து விவகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். டி நகரில் ஒரு வீடும், அதே போன்று விருகம்பாக்கம் தேனாம்பேட்டை பகுதியில் கட்டடம் இருக்குது. அது என்ன கட்டடம்? கமர்ஷியலாக தான் இருக்கும். ஜெமினி பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு, ஃபார்சன் காம்ப்ளெக்ஸில். இவை எல்லாவற்றிலும் மாதந்தோறும் வாடகை லட்சக்கணக்கில் வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் திரு பாரதி ராஜா தனது இறுதிச் சடங்கில்தான் அவரது மகள் ஜனனிக்கும் மனோஜுடைய மனைவி நந்தனா, இவர் கேரளாவின் நடிகை, இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல் வந்தாங்க. ராதிகாலாம் அதை சமாதானப்படுத்தினாங்க. இதுதான் மக்களுக்கு இப்போ பேசப்பட்டது. சரி, இப்போ அந்த நீலாங்கரையில் இருந்துச்சு நம்ம சொன்னோம் இல்லையா, 10 கிரவுண்டும் ஒரு வீடும், தேனியில் ஒரு வீடு, சென்னை நுங்கம்பாக்கம் ஹாரிங்டன் ரோட்டில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், இப்படியாக முன்பே சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் திரு பாரதி ராஜா இறந்த பிறகுதான் சொத்து பங்கு பற்றி குடும்பம் சண்டை போட்டது என்ற பேச்சுக்கு அவர் மறைமுகமாக பதில் சொல்கிறார். அதாவதுங்க, பிள்ளைகளுக்கான அடிப்படை சொத்து ஒதுக்கீட்டை பாரதி ராஜா ஏற்கனவே செய்துவிட்டார் என்பது தான் மனோஜ் அவர்கள் சொல்வது. அப்போ ஏன் சண்டை போட்டாங்க தெரியல. எதற்கு நீங்கள் சண்டை போடக்கூடாது, இடத்தை விட்டு காலி பண்ணுன்னு அந்த அம்மா ஜனனி அவங்களுடைய அன்பு மகள் அவருடைய மருமகள்கிட்ட போய் பேசுகிறாங்க, இதுவும் தெரியல. அப்போ அவருடைய சொத்துக்கள் என்ன, அவருடைய தேனியிலுடைய வாங்கியிருந்ததை விற்றுட்டு கடன் அடைச்சார். 10 கிரவுண்ட் நிலம் இருந்தது தெரிகிறது, நீலாங்கரையில் ஒரு வீடு இருந்தது தெரிகிறது, ஹாரிங்டன் ரோடு, அதான் ஹாரிங்டன் ரோடு தான் ஜெமினி பக்கத்தில், விருகம்பாக்கம் பில்டிங்கு, தேனாம்பேட்டையில் உள்ள பில்டிங்கு,
இதன் மூலமாகலாம் அவருக்கு வாடகை வருகிறது. இதில் கடன்களும் இருந்தது என்பதை திரு மனோஜ்குமார் இயக்குனர் எல்லா டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சவர் சொல்லிட்டார். இந்த செய்தியை இது ஏன் உலகத்துக்கு தேவைங்கிறது ஒன்றும் விஷயம் இல்லை. பெரும் பணக்காரர்கள் அல்ல, ரொம்ப மக்களிடத்தில் புகழுக்குரியவர்களை பற்றி சில சர்ச்சைகள் வருகின்ற போது அது ஒரு செய்தியாக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு செய்தியாக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் இது முழுக்க முழுக்க திரு பாரதி ராஜா அவர்களும் அவருடைய பிள்ளைகளுக்குமான ஒரு செய்தி தான், அவர்களுக்கான பகிர்ந்துணர்வு பற்றி தானே தவிர இதனால் ஒரு சமூகத்துக்கோ ஒரு நாட்டிற்கோ எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. மீண்டும் இதுபோல இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை அடுத்து உங்களோடு தருகிறேன். நன்றி.